பஞ்சலோக சிலைகளுக்கு அதிர்வலைகள் இருக்கான்னு நவீன கருவி மூலியமா மகாபலிபுரத்துல இருக்கிற உலோக சிற்பக்கலை கூடத்துல ரஷ்யாவை சேர்ந்த பெண் கலைஞர்கள் ஆராய்ச்சியில ஈடுபட்டிருக்காங்க. Influence of different things like sculpture. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்துல இருக்கிற நவஜீவன் உலோக சிற்பக்கலை கூடத்துல பஞ்சலோக சிலைகள் ரெடி பண்றாங்க. இது வெளிநாடுகள்ல இந்தியர்கள் வசிக்கும் பகுதிகளில் கட்டப்படுற கோவில்களுக்கு வடிவமைச்சு அனுப்பி வைக்கப்படுது. ரஷ்யால இருந்து பெண் கலைஞர்கள் 8 பேரு மகாபலிபுரத்துல இருக்கிற வெள்ளி தங்கம் உலோகம் கலந்து வடிவமைக்கப்படுற பஞ்சலோக சிற்பங்களுக்கு அதிர்வலைகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியில ஈடுபட வந்திருக்காங்க. அந்த சிற்பங்கள் நேர்த்தியான முறையில அளவு முறைகளோட வடிவமைக்கப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா நவீன ஆராய்ச்சி கருவி மூலியமா அந்த உலோக சிற்பக்கலை கூடத்துல வடிவமைக்கப்பட்ட பஞ்சலோக வெண்கல சிலைகளுக்கு அதிர்வலைகள் அதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னும் அந்த சிலைகளுக்கு பக்கத்துல நின்னு கையில சக்கரம் சுத்துறது மாதிரி அந்த கருவியை வச்சுக்கிட்டு ஆராய்ச்சியும் பண்ணிருக்காங்க. அந்த எந்திரத்துல சிலையுடைய வைப்ரேஷன் எத்தனை சதவீதம் காட்டுது அப்படின்றதையும் செக் பண்ணிருக்காங்க. நடராஜர் சிலை, விநாயகர் சிலை, அர்த்தநாதீஸ்வரர் சிலை அப்படின்னு அந்த மிஷினை வச்சு எல்லாத்தையுமே ஆய்வு பண்ணிருக்காங்க. என்னுடைய ஒர்க் ஷாப்புக்கு இந்த பிரதிமா லட்சணத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் வாஸ்து ஆயாதி பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரஷ்யாவில் உள்ள ஒரு கல்லூரியில இருந்து வருஷம் 30 பேர் 20 பேர் சமயத்துல 25 பேர் அப்படின்ட்டு அவங்க நம்ம வாஸ்து பத்தியும் ஆயாதி பத்தியும் நம்மளுடைய அவங்க ஒரு எனர்ஜி ஸ்கேல் வச்சு அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கான லெசன் ஒரு 7-8 ஸ்டேஜ் அவங்க கடந்து அந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல இந்தியாவில் அதை நேரா தெரிஞ்சுக்கணும். இந்த கட்டிடங்களை நேரா கோயில்களை பார்க்கணும், நிறைய விக்கிரகங்களை பார்க்கணும், அவங்க படிச்சுக்கிட்ட ஸ்கேல்லாம் எப்படி உபயோகப்படுது அப்படின்றத பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்கல்ப்டர், நிஜமான ஒரு நல்ல ஸ்கல்ப்டர் அவங்கள்ட்ட பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட ஒவ்வொரு வருஷமும் அவங்களுடைய கடைசி 2 நாள் நம்மள்ட்ட இதை ப்ராக்டிக்கலா எப்படி செய்யறாங்க, இந்த சிலை செய்யறதுக்கான என்னென்ன அளவுகள்ல செய்யறாங்க, எப்படி செய்யறாங்க, அந்த அளவுல செய்யறது எப்படி எனர்ஜெட்டிக்கா இருக்கு இப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆண்டுதோறும் வருவாங்க. அவங்க மிஸ்டர் போத்தார்ஜின்றவர் தான் இந்த எனர்ஜி ஸ்கேல் பத்தி ரொம்ப நம்ம இந்தியாவில இருந்து போய் அந்த ரஷ்யாவில், அமெரிக்காவில், உக்ரைன்ல, ருமேனியாவில், ஸ்வீடன்ல, சுவிட்சர்லாந்துல இந்த மாதிரி எல்லா பெரிய காலேஜ்லயும் ஒரு லெசன் நடத்தி ஒவ்வொரு ஊர்லயும் பல மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 4000 மாணவர்கள் இருக்காங்க. அந்த 4000 மாணவர்களையும் யாராவது ஒவ்வொரு வருஷமும் ஒரு 20 பேர்ல இருந்து 40 பேர் நம்மகிட்ட பிராக்டிக்கலா அதை செய்யறத அளவுப்படி செய்யறதுல உள்ள எப்படி எனர்ஜி இருக்கு, இது உண்டா உண்மையா அப்படின்னு பிராக்டிக்கலா தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்தியாவுக்கு வராங்க. அப்படி வந்தவங்க தான் இவங்களும். இவங்க இப்போ அவங்க அந்த ஸ்கேல் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க.